வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு நாம நேர்காணல் செய்வது என்னோட ஆத்மார்த்த ப்ரொஃபஸர் பாரி சாரை பண்றோம். எனக்கு MBA வகுப்பெடுத்தவங்க. ரொம்ப நாள் இந்த நேர்காணலை நடத்திடணும்னு பார்த்தேன். கற்பி சேனலுக்காக இன்னைக்கு நான் சாரை வரவேற்கிறேன். வணக்கம் சுவாமிநாதன். ரொம்ப நன்றி சார். எனக்கு நிறைய இந்த விஷயங்களை கற்றல் சார்ந்து பேசுவதற்கும் தொடர்ந்து உரையாடுவதற்கும் எனக்கு வழிவகுத்த பாரிசாரை வணங்கிக்கிட்டு, இந்த சூழல்ல கற்றல் முறை எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ கற்றல்ங்கிறது அது ஆக்சுவலா அது ஒரு பெரிய கடல். அது இப்ப நம்ம அந்த கற்றல்ங்கிறது பொதுவா அதை நம்ம என்ன ஒரு டெஃபினிஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு நிரந்தர மாற்றம், நம்மளுடைய நடத்தையில் நிரந்தர மாற்றம் என்றால் கற்றல் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஆக்சுவலா அது கற்றலினுடைய டெஃபினிஷன். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா a permanent change in one's behavior is called learning, right? So actually அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இப்ப ஜென்ரலா ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க, நீங்க கத்துக்கிட்டு நீங்க உள்வாங்கின விஷயத்தை வச்சு பெர்மனண்டா ஒரு சேஞ்ச் இருக்கணும். ஸோ அந்த சேஞ்ச் இருக்கு அப்படின்னாவே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க பழையபடி அந்த ஒரு பிஹேவியருக்கு நீங்க போயிடக்கூடாது. பர்மனண்டா அந்த பிஹேவியர் அந்த கற்றல்னால உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா பேசிக்லி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த கற்றல் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ரெண்டு பாகமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க உள்வாங்குறீங்க, நீங்க கற்றுக்கிறீங்க. ஸோ இந்த கற்றல்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு ஆகும். ஏன்னா கற்றல்ங்கிறது சாதாரணமா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம், அதை நம்ம உள்வாங்குறோங்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா யூனிக், ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, மனிதர்களுக்கு அந்த யூனிக்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யூனிக் என்ன அப்படின்னாக்கா, ரெண்டு மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அப்போ நான் கற்றுக்கிற நான் என்னுடைய கற்றல் ஒரு மாதிரி இருக்கும், அப்ப சுவாமிநாதன் அவரு கற்றுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் கற்றுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். சரி, இப்ப ஏன் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்னா, ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கற்றுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு ஃப்ரேம் இருக்கு, அவங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா சில காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட்ல, மேலாண்மை இதுல. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு கான்செப்ட் என்னன்னாக்கா, ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு சில பாராமீட்டர்ஸ் இருக்கு, சில குணாதிசயங்கள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு சில மோட்டிவேஷன் இருக்கு, அவங்களுக்குன்னு சில லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு சில பிலீஃப்ஸ் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிறந்து ஒரு 2-3 வயசுலயே இந்த ஃப்ரேம் வந்துருது. ஸோ இந்த ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த ஃப்ரேம் செட் ஆயிரும். ஸோ நீங்க எது கத்துக்கிற நீங்க முயற்சி எடுத்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரேமுக்குள்ளதான் நீங்க போய் கத்துக்கிறீங்க. ஸோ இந்த ஃப்ரேம்ங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா கற்றல் முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ அவங்க அந்த ஃப்ரேமுக்குள்ளதான் அவங்க ஒரு விஷயத்த கத்துக்குருவாங்க. நம்ம கல்வி முறையில இந்த மாதிரி எல்லாம் தனித்தனி இருக்கிற மாணவர்களை எப்படி ஒரு அடைப்புக்குள்ள கொண்டு போறாங்க? இல்ல அது ஆனா அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சுங்கிறது இதுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், கற்றல் முறைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டைப் ஆஃப் லேர்னிங் இருக்கு. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த எஜுகேஷன் ஃபீல்டுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய மாறுதல் இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் வேலை செய்யற அலுவலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போகும்பொழுது நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த கற்றல் முறை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க நிறைய சீர்திருத்தங்கள் இதுல இருக்கு. இப்போ அவங்க என்ன ஏத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும்தான் ஒரு முறையா? கண்டிப்பா அது ஒரு முறை இல்லை.
இன்னும் நிறைய 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 மெத்தட்ஸ் இருக்கு, டீச்சிங் முறை இருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கும் வந்து நம்மளால வந்து இதுக்கு சரியான ஒரு ஒரு பதில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. இப்ப நீங்க கேள்வி கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரே ரூஃபுக்குள்ள வந்து இந்த இந்த ஒரு இப்படி நம்ம அவங்களை கற்றுக்கிற வச்சுட்டோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டா அது முடியாது. அது முடியாது. ஏன்னா அந்த கற்றல்ங்கிறது வந்து டூ வே ப்ராசஸ். அது ரெண்டு வழி ப்ராசஸ். ஏன்னா அதுல டீச்சர்ஸும் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும். ரைட்டா? சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு இன்வால்வ்மெண்ட் வேணும். 100% இன்வால்வ்மெண்ட் ரெண்டு பேருக்குள்ள இருந்தாதான் அந்த கற்றல்ங்கிறது வந்து ஈவோக் ஆகும். ரைட்டா? இது வந்து அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் நடக்குது. ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி நடக்குது. இப்போ நம்ம டீச்சர்ஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு வந்து உங்களை அது கடத்துறாங்க, அந்த நாலேஜை கடத்துறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணி வச்சிருக்கணும். சோ நீங்க அந்த டியூனிங் ஃப்ரீக்வன்சின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அடிப்படை பேஸ் வேணும். ரைட்டா? சோ ஆமா. சோ என்னன்னா இவங்க தயாரிச்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தகவலை வந்து ஏத்துக்க உள்வாங்குற தன்மை வேணும் உங்களுக்கு. சோ அப்போ இது வந்து என்னன்னா இது வந்து ரெண்டு சைடட் அப்ரோச். இது இப்ப நீங்க வந்து வெறுமனே வந்து நீங்க டீச்சர்ஸ் மட்டும் நடத்தினா இங்க பத்தாது. இப்போ உள்வாங்கக்கூடிய மாணவர்களுடைய லெவல் என்ன, அது மிக 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 முக்கியம். பார்க்க வேண்டிய. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நம்ம வரக்கூடிய மாணவர்கள் வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர். அவங்க வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சரே இல்ல. சில பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அர்பன் பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து வருவாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலில இருந்து வருவாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல இருந்து வருவாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்துல இருந்து வருவாரு. சோ இவங்க எல்லாமே ஒரு கலவையா வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ். சோ அந்த மிக்ஸ்சர் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்க வச்சிருக்க மெத்தட் ஒரே மெத்தட் தான் டெலிவரி. சோ அந்த ஒரு மெத்தடைய வச்சு நீங்க இவங்க எல்லாருக்குமே நீங்க டெலிவரி பண்ணும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கான அந்த ப்ராப்ளம்ஸ் வருது. அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன் சாமிநாதன். சொல்லுங்க. உங்களோட பர்சனல் கேள்வி. சொல்லுங்க. ஒரு 10 ஆண்டுக்கு மேல எங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. அந்த காலகட்டத்துல எனக்கு நாங்க எல்லாருக்கும் எங்க மாணவர்கள், அதாவது என் செட்ல இருக்கிற நண்பர்கள் உங்களை பெரிய அதீதமான அறிவுள்ள ஆசிரியராக தான் பார்ப்பாங்க. நிறைய எளிமையா சொல்லி கொடுக்குறது, ரொம்ப ஷார்ப்பா சொல்லி கொடுக்குறது. இந்த கற்றலை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? இந்த டீச்சிங்கிற விஷயத்தை எப்படி, எந்த டூலை யூஸ் பண்ணி? இப்ப 4 டூல் சொன்னோம், பார்த்து கேட்டு அனுபவப்பட்டு இது மாதிரி கத்துக்கிட்டோம். நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? ஓகே, அது நல்ல கேள்வி சுவாமிநாதன். இப்போ இது ஆக்சுவலா இது கொஞ்சம் ஒரு என்னுடைய என்ன சொல்றது, அந்த சின்ன வயசு காலத்துல இருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு எனக்கு டைம் வேணும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கற்றல்ங்கிறது வந்து நான் வெவ்வேறு நாடுகள்ல நான் கற்றிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் எனக்கு. நாங்கிற தனிப்பட்ட முறையை வந்து நீங்க ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா டீச்சர்ஸுக்கும் எனக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ இந்தியாவில் நான் படிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஒரு கிராமம்னா ரொம்ப 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 எளிமையான ஒரு கிராமத்துக்குள்ளதான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த ஸ்கூலிங்கிறது வந்து மிக 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 கசப்பான ஒரு அனுபவம். அது எப்படின்னா அது வந்து ஒரு ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு அனுபவம் தான் அந்த ஸ்கூல். என்னுடைய ஸ்கூலிங் இருந்தது, என்னுடைய காலகட்டத்தில் இருந்தது. அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கான வந்து எந்த ஒரு சாத்தியக்கூறுமே எனக்கு இருக்காது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்கிட்டு ஓடி ஒளிகிறது, இங்க ஓடி ஒளிகிறது, ஸ்கூலுக்கு எப்படி இருந்தாலும் போகக்கூடாதுங்கிற ஒரு பெர்செப்ஷனே இருந்தது. ஸோ அந்த ஸ்கூலிங்கிறது வந்து எனக்கு பேசிக்காவே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் வரை 3ஆம் கிளாஸ் வரை ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அது என்னுடைய அந்த அனுபவம் பூராவே மிக 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 கசப்பான ஒரு அனுபவம் தான். ஸோ எனக்கு அந்த ஸ்கூலுங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா எனக்கு தெரியல சுவாமிநாதன். அதுக்கப்புறம் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வெளிநாட்டுக்கு போறதுக்கு. இப்போ தகப்பனார் வந்து ஒரு அரபு கண்ட்ரில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, குவைட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அரபு நாடுல போய் நாங்க அது செட்டில் ஆகணும். ஸோ அப்போ வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கல்வி முறை, கல்வி திட்டம் வேற மாதிரி இருக்கும்.
அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், நம்ம டெல்லியினுடைய ஒரு 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 யூனிட் தான் அது, ரைட்டா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே தான் நாங்கள் படிப்போம். எங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே எழுதி திரும்ப டெல்லிக்கு வந்து அதை கரெக்ஷன் போட்டு சிபிஎஸ்சியில் தான் நான் படித்தேன். அப்போ அந்த சிபிஎஸ்சியில் படிக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, அக்காவுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு நான் எழுதும்போது நான் ஃபெயில் ஆகிடுறேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை உங்க பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து தேர்ச்சி பெறல, அவர் வந்து நாங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நாங்கள் சேர்த்துக்க முடியாது, வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது சொன்னாங்க. அக்காவை பொறுத்தவரை அவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த கல்வி முறை அதான் இப்போ எங்க 2 பேருக்கும் அந்த டிஃபரன்ஸ். அதாவது இந்தியாவில் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம், பட் அவங்க வந்து அந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரில போயிட்டு அவங்களால அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. பட் என்னால வந்து அதை சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. அது என்ன, அந்த ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்கூல் அப்படின்னாவே ஒரு 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 நெகட்டிவான ஒரு அப்ரோச் நான் கத்துக்கிட்டது, அதுவும் நான் கத்துக்கிட்டது தான். ஸோ அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை எனக்கு அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் அந்த லெவல்ஸ்ங்கிறது மாறும். ஏன்னா ஒரு சென்ட்ரல் போர்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய செட்டப் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ எனக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே அந்த ஊருக்கு போனதுனால அந்த லாங்குவேஜ்ங்கிறது நான் கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டேன். இங்கிலீஷ்ங்கிறது வந்து கற்றுக்கிட்டோம், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் எங்களுக்கு இருந்தது. ஸோ ஆங்கிலம் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கற்றுக்கிட்டோம். இதை தவிர்த்து செகண்ட் லாங்குவேஜ்ங்கிறது வந்து 2வது மொழிங்கிறது ஹிந்தி இருந்தது. ஏன்னா அது வந்து டெல்லி போர்ட், சென்ட்ரல் போர்ட், அதுவும் எங்களுக்கு வேற வழியில் நாங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது 2வது மொழி. 3வது மொழி வந்து அரபிக்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மொழி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த மொழியும் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும், அது எங்கள் சிலபஸ்ல இருந்தது. தமிழ்ங்கிறது என்னோட தாய்மொழி, அது நான் கண்டிப்பா நான் அது அது பிறவிலே இந்த என்னால பேச்சு வழக்கில் என்னால பேச முடியுது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கிஃப்ட் இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு 4 மொழிகள் வந்து எனக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்குது இங்க. ஸோ ஜென்ரலாவே எனக்கு அந்த லாங்குவேஜஸ்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல, பட் என்ன இது இருந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பேசும்பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 3 மொழிகளையுமே எனக்கு சர்வசாதாரண என்னால பேச முடிஞ்சது. அது அரபிக்ல வந்து ரொம்பவே நல்லா என்னால உரையாட முடிஞ்சது, அது ஒரு கிஃப்ட்னால. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல எனக்கு வந்து எப்படி ஒரு 4-5 மொழிகள் வந்து என்னால பேச, எழுத, படிக்க முடியும். அது அந்த 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 ஒரு என்வாரன்மெண்ட் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது வந்து என்னால நான் செஞ்சிட்டேன்னு சொல்றது இல்லை, அந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த என்வாரன்மெண்ட், என்னுடைய வயசு, அந்த இளமையான வயசு வந்து எனக்கு கற்றுக்கிறதான ஒரு ஆற்றல் கிடைச்சது. ஆஸ் யூஷுவல் +2 வரை நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி எல்லாம் எடுத்து படிச்சு +2 முடிக்கிறேன். ஸோ இது ஒரு விதமான கற்றல். ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கூல் போக 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 கொஞ்சம் அந்த பர்செப்ஷன் மாறிடுச்சு எனக்கு. ஸ்கூலுங்கிறது வந்து அது ஒரு டார்ச்சர் பண்ற இடம் மட்டும் இல்லை, பட் அப்படி இருந்தும் ஒரு பெரிய ஒரு 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 பிரைட்டான ஸ்டூடெண்ட்டோ, ஒரு இன்டெலிஜென்ஸான ஸ்டூடெண்ட்டோ என்னைக்குமே நான் இல்லவே இல்லை. இவ்வளவுதான் இருந்தது. ஸோ இது அங்க இருக்க செட்டப். ஸோ அங்க இருக்க செட்டப் ஆஃப் எஜுகேஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அங்க அவங்கள வந்து கம்ப்ளீட்டா மோல்டு பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா அவங்கள வந்து ஒரு 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 டேலண்டட் பர்சனா உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி அப்பவே எடுத்திருக்காங்க. நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு மேல நான் சொல்றேன். அப்பவே அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசர்ட்டிவா இருப்பாங்க. அசர்ட்டிவ்னாக்க துணிச்சலா ஒரு வேலை செய்யணுங்கிற ஒரு இதை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ சில குவாலிட்டிஸ் எல்லாம் அந்த சிஸ்டத்துல இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் சிஸ்டத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இந்தியாவுக்கு வந்துட்டு பிபிஏ சேர்றேன். ஆக்சுவலா நம்ம திருப்பத்தூர் அப்சா காலேஜ், ஆர்வம்பிள்ளை சீதையம்மாள் காலேஜ் வந்து அப்போ பிபிஏங்கிறது வந்து அங்கதான் இருந்தது. அந்த என்டையர் காலேஜ்ல வந்து அந்த கோர்ஸ் தான் மோஸ்ட் டாமினன்ட் கோர்ஸ். அதுல அட்மிஷன்ஸ் கிடைக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நான் அட்மிஷன் சேரும் பொழுதே நிறைய எனக்கு இன்னல்கள்லாம் இருந்தது. அப்போ இன்னல்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அவங்க என்னுடைய மார்க், பசங்கள்லாம் இங்க இருக்கு, பசங்களாம் என்னுடைய மார்க் எல்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி என்னைய சொல்லுவாங்க, பிபி எல்லாம் நீங்க படிக்க லாய்க்கலப்பா, நீ வந்து வேஸ்ட், இந்த மார்க்கை வச்சுட்டெல்லாம் நீங்க அப்ளை பண்ணாதீங்க அப்படி இதெல்லாம் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் நான் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு அதுல நிறைய போராட்டங்கள் இருந்தது எனக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் பிபிஏல எனக்கு அட்மிஷனும் கிடைச்சிருச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்புறம் பிபிஏ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட்
அங்க படிச்ச அந்த அந்த நாலேஜ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இது இது படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது, கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது. ஏன்னா பேசிக்ல கொஞ்சம் சவுண்ட் நாலேஜ் எனக்கு அங்க இருந்ததுனால, இங்க இருக்கக்கூடிய நம்ம பிபிஏல வந்து எல்லாமே கோர் பேப்பர்ஸ், 30 பேப்பர் இருக்கும். 30 பேப்பருமே கோர் பேப்பர்ஸ் தான். அதை கொஞ்சம் என்னால நல்லா படிக்க முடிஞ்சது. 3 வருஷமே நான் கரெக்டா ஓரளவு நல்லா படிச்சு எனக்கு யூனிவர்சிட்டி ரேங்க் கிடைச்சது. ஆக்சுவலா பிபிஏல வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் எனக்கு கிடைச்சது. அதுல ஒரு 2-3 பேப்பர்ல வந்து ஐ வாஸ் பிளேஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ரேங்க். அதாவது சில பேப்பர்ஸுக்கு வந்து ஐ வாஸ் நம்பர் 1 அந்த என்டையர் யூனிவர்சிட்டியில அப்போ அந்த வருஷத்துல எழுத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே எனக்கு நம்பர் 1 சிலது கிடைச்சது. ஸோ இது வந்து பியூர்லி என்னன்னாக்கா தியரிட்டிக்கல் டீச்சிங் தான் எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நிறையவே சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஃபேக்கல்டிஸ் அப்போ இருந்தாங்க. நல்லாவே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அங்கேயும் நிறைய என்னுடைய எக்ஸ்டர்னல் என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் 3 வருஷமே. ஆமா, அது ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து அது இன்னொரு கோணம் எனக்கு. அது ஸ்போர்ட்ஸ் பேசிக்கலி நான் அத்லெட் தான். அத்லெட்டிக் இவெண்ட் வந்து நான் ஸ்பிரிண்டர். ஆக்சுவலா 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 100 மீட்டர்ஸ், 5000 மீட்டர்ஸ் கூட நான் பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஃபுட்பால் பேசிக்கலி ஐம் பிளேயர். நான் கேப்டன், ஸ்கூல் கேப்டனா தான் இருந்தேன். ஸோ இது என்னுடைய இன்னொரு டைமென்ஷன். அதுவும் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ என்னுடைய காலேஜ் படிப்பு வந்து என்னன்னா ஒரு யூனிவர்சிட்டி ரேங்கோட தான் நான் முடிச்சுட்டு வெளியில வர்றேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் எம்பிஏ வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கட்டும் அப்படின்ட்டு பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். ஸோ பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் 12 பேர் அப்ளை பண்றோம் திருப்பத்தூர்ல இருந்து. பட் அது என்னன்னு தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எனக்கு மட்டும்தான் வருது. நான் ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் ஆகி அடுத்து ஜிடி குரூப் டிஸ்கஷனுக்கும் இன்டர்வியூக்கும் நான் மட்டும்தான் போறேன். ஃபர்ஸ்ட் நாங்க 12 பேர் போய் என்ட்ரன்ஸ் எழுதுறோம். பட் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து என்னைய மட்டும்தான் கூப்பிடுறாங்க. அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. ஸோ அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மிக்சர் கலவை வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது. இங்க நம்ம பிபிஏல வந்து கலவை வேற மாதிரி இருந்தது. அங்கே அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டினால உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இருந்தாங்க. ஸோ அது ஒரு பிளெண்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இது தவிர்த்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பேர் இருந்தாங்க. கென்யா நாட்டை சார்ந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் அங்க படிக்க வந்தாங்க. ஸோ அந்த லைஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச். நம்ம திருப்பத்தூர் அப்சா காலேஜ்ல படிச்சதுக்கும் அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து எப்படின்னா இண்டிபெண்டன்ட், நம்ம தான் செய்யணும். ஸோ அதுல ரோல் வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் ஆயிருச்சு. ஸோ டீச்சர்ஸ்னுடைய ரோல் வந்து பெருசாலாம் இருக்காது. அவங்க வந்து வருவாங்க, ஒரு செமினார் மாதிரி நடத்துவாங்க. அப்போ என்னன்னா இங்க வந்து டோட்டலாவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம தான் கத்துக்கிறோம். நம்ம ஒழிய செல்ஃப் லேர்னிங் தான் இருக்கே ஒழிய நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை வந்து நீங்க பெருசாலாம் நீங்க நம்ப முடியாது. வருவாங்க, அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இதுன்ட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம வந்து லைப்ரரிக்கு போகணும், அதை அப்ரோச் பண்ணணும். ஸோ அந்த டைப் ஆஃப் லேர்னிங் வந்து டோட்டலி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருச்சு. நீங்க வந்து டீச்சிங் எப்படி கத்துக்கிட்டீங்க? அதாவது டீச்சிங் என்ன மாதிரி கத்துக்கிட்டீங்க? டூல்ல இருந்து கத்துக்கிட்டீங்க? ஓகே ரைட். இல்ல எந்த மாதிரி? ஸோ ஆக்சுவலா நான் வந்து எப்படின்னா எனக்கு என்னுடைய மெத்தட் ஆஃப் லேர்னிங்கிறது வந்து எனக்கு சரியா இதுதான் என்னோட மெத்தடுன்னு தெரியல. பட் நான் எந்த மெத்தடை சார்ந்தவர் அப்படின்னா எழுதிதான் என்னால கத்துக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தது. இப்ப அந்த டீச்சர்ஸ் வந்து நடத்தினாலும் என்ன இவ்வளவுதான் அவங்க நடத்தினாலுமே என்னுடைய அந்த விண்டோ, என்னுடைய ஃப்ரேமுக்குள்ள வந்து அது உள்ள போகாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதை அப்செக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு நடத்தினாலுமே நான் வந்து அந்த ஒரு திருப்தி அடையிறது இல்லை. அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா அது திரும்ப வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அது கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்டா இருந்தால் திரும்ப நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்து ஸோ ஒவ்வொரு தடவை நான் எழுதி பார்க்கும் பொழுதுதான் அது என்னோட மைண்ட்ல பதியுதுங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு வருது. ஸோ அந்த எழுத்து இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து நான் வெறுமனே அதை ஒரு கேள்விஞானத்துல கேட்டு வந்து நாலேஜ்ங்கிறது இல்லை. அது ஸோ என்னுடைய அப்ரோச் வந்து ஒரு கஷ்டமான ஒரு அப்ரோச் தான். ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பாடுபட்டு நடத்தினாலுமே என்னால் அதை உள்வாங்க முடியல. ஸோ நான் அது வந்து என்னன்னாக்க திரும்ப நான் நோட்ஸ் எடுத்து திரும்ப நான் அதை சிரமப்பட்டு தான் நான் அதை கத்துக்கிறேன். டீச் பண்ணி ஆமா. இப்போ ஒரு எம்பிஏ
மேலாண்மை படிக்கிற ஒரு மாணவர்களுக்கு எப்படி டீச் பண்ணா நல்லா இருக்கும்? ஓகே ஓகே, எந்த டூல் யூஸ் பண்ணி வெரி குட் டீச் பண்ண? வெரி குட். இது வந்து ஒரு நல்ல நல்ல கேள்வி இது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு பெரிய கடவுள் தான். அது வந்து ஒரு ஆர்ட் தான். ஆக்சுவலா இன்னைக்கு தேதி வரைக்கும் அது வந்து ஒரு ஆர்ட்டா தான் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே அது வந்து சயின்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த சயின்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ஒரு டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த பிசினஸ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்க 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்துட்டு இருக்கு. சோ அப்பெல்லாம் வந்து அது ஒரு பாடத்திட்டம் இல்லை. பிசினஸுக்குன்னு ஒரு பாடத்திட்டமே அப்ப இல்லை. ஆனா பிசினஸ் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க, நல்லாவே செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்திருக்கு, மேனேஜ்மெண்ட் இருந்திருக்கு, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருது. பட் ஒரு 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 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து ஒரு டிசிப்ளினை கன்வெர்ட் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்டையும் சயின்ஸை கன்வெர்ட் பண்ணலாம்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு அதுல வந்து என்னன்னாக்கா அந்த தத்துவத்தை எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க ஒரு இதுக்கு வந்து பேர் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்ரி ஃபியால்னு ஒரு சிறந்த மேனேஜ்மெண்ட் ஞானி ஒருத்தர் இருக்காரு, பிரான்ஸ் சேர்ந்தவர். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 பிரின்சிபல்ஸ் கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு 14 பிரின்சிபல்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைன்னு சொல்றாரு. பட் இந்த 14 பிரின்சிபல்ஸ்மே ஏற்கனவே செஞ்சிருக்காங்க, அதுக்கு பேருதான் தெரியல. ஆமா, அவர் அதை என்ன பண்றாருனாக்கா அதை வந்து ஒரு சயின்டிபிக் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு அது உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து ஒரு 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 செட்டப்புக்குள்ள கொண்டு வந்து இதை நமக்கு நடத்துறாரு. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு ஏபிள் லீடர் வந்து ஒரு ஏபிள் மேனேஜருக்கு வந்து இந்த 14 தத்துவங்களும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா அவரால் வந்து இது பண்ண முடியும். அடுத்து ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்லயே வர்றாரு உங்களுக்கு, ஃப்ரெட்ரிக் டெய்லர்னு ஒருத்தர் வர்றாரு. ஸோ இவர் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த 14 பிரின்சிபல்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மிக முக்கியம். நம்ம வந்து சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் கொண்டு வர்றாரு. அப்போ சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே ப்ரூஃப் பண்ண அந்த சயின்டிபிக் பேராமீட்டர்ஸை எடுத்து மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள கொடுத்துறாரு, அப்ளை பண்றாரு. அப்போ அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சராசரி மனுஷன் வந்து எவ்வளவு நேரம் அவரால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் அதை கண்டுபிடிக்கிறாரு. சோ இந்த டைத்துக்கு மேல இவர் வேலை பார்த்தா அவருக்கு வந்து அந்த ஃபெட்டிக் வந்துடும், இவ்வளவுதான் அவர் வந்து வேலை பார்க்கணும். ஸோ இதுக்கு மேல அவர்கிட்ட வேலை வாங்குறது வந்து அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, அந்த சயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த முழுமையான சயின்ஸை கொண்டு வந்து மனிதர்களை புகுத்தி இப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு சப்ஜெக்ட் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான். ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்து உள்ள நீங்க பூத்துனாதான் அதை வந்து மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெரி வெரி வைட் ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ். ஸோ இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது இப்போ ஏறக்குறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு பிறவி குணம் இல்லை. அதை நான் ஏன் ஆர்ட்னு சொல்றேன் அப்படின்னா, அப்போ அது பிறவி குணம் ஆயிருது. இப்போ ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தேவையில்லை. ஏன்னா அந்த சந்ததிகள்ல என்ன அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அது கரெக்டா அதையே அவங்க வேலை பார்த்துட்டே இருந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல வந்து எந்த குழந்தை என்ன ஆகுங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் இல்லையா? அப்போ அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறது வந்து கண்டிப்பா அவங்க வந்து நிர்ணயம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தேர் ட்ரைங் டு கன்வெர்ட் இட் இன்டு சயின்ஸ். பட் நீங்க என்னதான் அதை நீங்க சயின்ஸ்குள்ள கொண்டு வந்தீங்கனாலுமே ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ஒருத்தர்கிட்ட கத்து கொடுக்கறதுனால அவர் வந்து ஒரு ஆண்டர்பிரினரா மாற மாட்டேங்கிறாரு. சோ என்னைக்கு நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்க பிசினஸ் கத்து கொடுத்துட்டு அவரால் வந்து சுயமா அவரால் நின்று ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் செட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனாதான் நீங்க நடத்தினதுக்கான ஃப்ரூட் அந்த இடத்துல வருது. ரைட்டா? அப்கோர்ஸ் நிறைய பேர் இல்ல, இப்போ நிறைய பேர் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு எங்க போறாங்க அப்படின்னாக்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண போறாங்க. இது ஒரு அடுத்த கட்டம். செகண்ட் வந்து ஒரு டீச்சிங் லைன்ல போறாங்க, இது ஒரு அடுத்த கட்டம். அப்கோர்ஸ் அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்டா கூட இருக்கலாம். பட் மேக்ஸிமம் மெஜாரிட்டி நம்ம வேலை இங்க என்ன, we have to produce entrepreneurs. அந்த இடத்துல நம்ம எங்க இருக்கோம், நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை நீங்க எடுத்து பாருங்களேன். இப்ப நீங்களே ஒரு ப்ரொஃபசர் தான், உங்க கீழே ஒரு 100 பேர் படிச்சு வெளியில போயிருப்பாங்க. அதுல எத்தனை பேரு அவங்களால ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அவங்களால வந்து நிலைநாட்ட முடியுது? இல்ல.
அப்போ அது எப்ப வந்து நம்ம வந்து 100% இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடி சயின்ஸா மாறுது அப்படின்னா அவங்க ஒரு ஆண்டர்பிரினர்ஸா மாறணும். அந்த ஒரு தன்மை இருக்கணும், அந்த ஒரு ரிஸ்க் பேரிங் எபிலிட்டி இருக்கணும். எஸ், இப்ப நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இதுல வந்து இப்போ இதுக்கு வந்து பெருசா வந்து என்னன்னா ரெண்டு பேருமே உள் வரணும் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, சில பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வச்சு இது படிக்க விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க. சோ அது அது ஒரு 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 நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா நீங்க வந்து யார் வேணாலும் MBA படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த கேட் வந்து ஓப்பன் ஆயிருக்குது, ரைட்டா? சோ ஆதி காலத்துல MBA வரும் பொழுது இட் வாஸ் ஒன்லி ஃபார் என்ஜினியர்ஸ். MBA வந்து யாருக்கு அதை உருவாக்கி கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, என்ஜினியர்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் ஒர்க்கே பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஃபங்க்ஷனல் ஒர்க் மல்டிப்ளை ஆக 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 பீப்புளை மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக MBA ஒரு கோர்ஸ் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அதான் அதான் அந்த MBA தத்துவம் அதான். அதான் இன்ஜினியர்ஸ் தான் வந்தது. பட் அப்புறம் காலகட்டத்துல அதை டைல்யூட் பண்ணி என்னன்னா எல்லாருமே யாரு வேணாலும் நீங்க படிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து ஓபன் பண்ணி விட்டாங்க. அப்கோர்ஸ் அது ஒரு நல்ல ஒரு 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 முயற்சி தான். சோ இந்த ஒரு முயற்சியில இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாம அதுக்குள்ள போய் அவங்க நுழைஞ்சிடுறாங்க. சோ இது ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இடத்துல. ஏன்னா அந்த பிசினஸ்ங்கிறது நம்ம பண்ண போறோமா, பிசினஸ் ஐடியா பேசிக்காவே நம்மள்ட்ட இருக்குதா, இது நமக்கு இன்ஹரண்டா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்க போய் ஒரு பிசினஸ் படிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுறீங்க, ஷைன் பண்ணிடுறீங்க. இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் மேன், பிசினஸ் நாலேஜ் இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு பிசினஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. நீங்க அந்த டாடா குரூப் எடுத்துக்கிறீங்க, நீங்க பிர்லா குரூப் எடுத்துக்கிறீங்களே, மஹேந்திரா குரூப் எடுத்துக்கிறீங்களே, அவங்க பையன் வந்து ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல பிசினஸ் பண்றான். பட் இதே அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த அந்த ஒரு நாலேஜ் இல்லை, அவங்க படிச்ச ஒரு பிசினஸ் பண்ணல. அப்போ அந்த சயின்ஸும் வந்து இன்னைக்கு வந்து 100% பெர்ஃபெக்ட் ஆயிருச்சு. டியூன் பண்ணி சயின்டிபிக்கா வந்துருச்சு. அப்போ ஆனா அப்படி இந்த கத்துக்கிற போறவங்களுக்கும் இன்ஹரண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். அப்போ இப்ப நீங்க வந்து ஒரு பக்கமே இந்த பக்கம் நீங்க பேச முடியாது. ஆஸ் அ டீச்சர் நம்மளால மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எக்ஸாக்டா. இப்ப சாதாரண படிப்பு படிக்கிறதுக்கும் பிசினஸ் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வரணும். நான் வந்து ஒரு ரிஸ்க் பேரிங் எபிலிட்டிஸ் கத்துக்கணும், நான் வந்து ஒரு பிசினஸ்ங்கிறது என்னன்னு ஆரம்பிக்கணும், அதுல எக்ஸ்டர்னல் என்வாயரன்மெண்ட் என்ன, இன்டர்னல் என்வாயரன்மெண்ட் என்ன, எப்படி நான் நெகோசியேட் பண்ணணும். ஸோ அவர் வரும்பொழுது அந்த ஆற்றலோட வரணும். அப்படி ஒரு ஆற்றலோட வந்தா இந்த பிசினஸ் கல்வி முறைகள் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் சப்போஸ் அது ஏதோ ஒரு டிகிரி தானே, எல்லாரும் தானே இது பண்றாங்க, நானும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து உள்ள நுழைகிறவங்களுக்கு வந்து பெருசா நம்ம வந்து அவங்கள சக்சஸ் ரேட் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான். ஸோ இப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன், இதுல சுருக்கமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு டீச்சர்ஸ் ரோல் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, ஒரு ஆர்ட்டை இல்ல அந்த ஒரு ஆர்ட்டை சயின்ஸை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சயின்ஸை கன்வெர்ட் பண்ணி உங்க கையில கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க அந்த சயின்ஸை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்கணும். கண்டிப்பா அது இருக்கணும். இந்த ஏன்னா இது நீங்க மனப்பாடம் பண்ணி ஒரு செய்யற ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா இது வந்து இட் இஸ் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர். அப்ப நம்ம என்வாயரன்மெண்ட் வந்து இட் இஸ் டைனமிக், காம்ப்ளிகேட்டட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு மிஷனை செட் பண்ணிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி மக்களை உள்ள கொண்டு வந்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க உற்பத்தி செஞ்சு மார்க்கெட் பண்ணுங்கிறது வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். பட் அது உள்வாங்கிறதுக்கு அவங்களுக்கு திறன் என்ன. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் எஜுகேஷனை பொறுத்தளவுல இன்னைக்கு என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னாக்கா, அந்த வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஹெரண்டாவே நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் வர்றவங்க ஜெயிக்கிறாங்க. மற்றவங்க வந்து ஏதோ ஒண்ணு நான் செய்யணும்னு வர்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவங்க அந்த பிசினஸுக்கு லைன் போறது இல்ல. சரி, வேற வழி சொல்லுங்க. அடுத்தது என்னன்னா, இதுவரைக்கும் உங்கள்ட்ட படிச்ச மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சின்னதா சொல்லுங்க. இல்ல, நான் இது வரைக்கும் என்னுடைய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து அந்த கல்விங்கிறது என்னன்னா வேல்யூ பேஸ்டா இருக்கணும். வேற 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 பெருசாலாம் ஒண்ணு இல்லை, வேல்யூ வேணும். இப்ப நீங்க எங்க ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வந்து டிலைட் பண்ண ட்ரை பண்ணுங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க.
ஏன்னா சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி அளித்தல்ங்கிறது ஒரு 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 கான்செப்ட் இருக்கு கண்டிப்பா. பட் நம்ம செய்யக்கூடியது சேவை. சேவை வந்து அளவற்றது. ஆக்சுவலா அதுக்கு வந்து அளவே இல்லை. நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது வந்து அது வந்து ஒரு நடவடிக்கை தான் அது. ஸோ அந்த நடவடிக்கை வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாம், அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலா என்ன ப்ராக்டிஸ் பண்றேன் அல்லது நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, யூ ட்ரை டு டிலைட் யுவர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நாட் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை தம். அவங்க என்ன எதிர்பார்த்து வர்றாங்களோ அது மட்டும் நீங்க செய்யக்கூடாது, அதுக்கு நீங்க அங்க இல்லை, ரைட்டா? அதையும் தாண்டி நீங்க என்ன செய்யலாம் அவருக்கு அப்படின்ட்டு நீங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அதை நீங்க கொடுக்க பாருங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய செலவாக போறது இல்லை. ஏன்னா இது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து நீங்க பகிர்ந்துக்கிறீங்க, நீங்க அடிஷ்னலா ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. ஸோ வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? நம்மள்கிட்ட ஏன்னா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம என்ன செய்வோம்னா நிறைய நாலேஜ் நம்ம அமாஸ் பண்ணி வச்சிருப்போம், அப்ளை பண்ண தெரியாது நமக்கு. ஆனா வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாருங்களேன், அப்ளை பண்றதுன்னா பெரிய ஆளா இருப்பாங்க. சோ அந்த நாலேஜ் அவருக்கு போகுது அப்படின்னாக்கா அவர் டெஃபினட்டா அதை அப்ளை பண்ணுவாரு, சொசைட்டிக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம வந்து நம்ம தான் இப்படி இருந்துட்டோம், இனி என்னதான் அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லாம அட்லீஸ்ட் நாலேஜ் பாயிண்ட் தான் நான் சொல்றேன். நாலேஜ்ங்கிறது வந்து அது குறையவே குறையாது சுவாமிநாதன். யார் வந்தாலுமே நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டே இருக்கலாம், நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, அதுல நீங்க பாரபட்சம் பண்ணாதீங்க. இது என்னுடைய பிரின்சிபல். சோ அது யாரு வந்து ஒரு டீச்சிங் உங்கள்கிட்ட படிச்ச மாணவர்களுக்கு நீங்க சொல்ல, ஆமா, இவ்வளவு நேரம் உங்களுக்காக கற்பி சேனலுக்காக நேரம் ஒதுக்கி முழுமையா ஒரு பெரிய நேர்காணலை கொடுத்த பாரி சாருக்கு நன்றி சார். சுவாமிநாதன் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலா இது முதல்ல நான் அதை எதிர்பார்த்தேன், நீங்க வருவீங்க. நம்ம இந்த ஆர்டிக்கிளை பத்தி நம்ம இன்னைக்கு இல்ல, நம்ம காலேஜ்ல நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும் போதே நான் சொன்னேன், இந்த ஆர்டிக்கல் இப்படி இருக்கு சுவாமிநாதன், இதை வச்சு நம்ம வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அதனால இப்ப உங்களோட எனக்கு தான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு ஆர்டிக்கல்ல எடுத்துட்டு நீங்க என்னை தேடி வந்து இப்போ நிறைய பேர்ட்டையும் நீங்க வந்து இது போய் நேர்காணல் எடுக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப ரொம்ப நல்லது சுவாமிநாதன். ஸோ இது வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் சுவாமிநாதன் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிநாதன். இந்த ஒரு முயற்சியை வந்து இன்னும் மேலும் மேலும் கொண்டு போங்க. ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்லையும் கொண்டு போய் நீங்க அதை கேளுங்க, அவங்க எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இது ஃபைனலாவே நம்ம அதை வந்து நம்ம கன்சைஸ் பண்ணிட்டு இப்படி மெத்தட்ஸ் இருக்கு, இப்படி எல்லாம் கத்துக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லலாம்னு ஒரு கன்க்ளூடிங் கான்செப்டை நம்ம கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. தேங்க்யூ.